ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போம் அப்படின்னா, கலர்ஸ், அதாவது வண்ணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சைன் லாங்குவேஜில் என்ன கற்றுக்க போகிறோம்? கலர்ஸ். சைன் லாங்குவேஜில் எப்படி நீங்கள் சொல்லலாம்? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியலனா பரவாயில்ல, நானே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எப்படி பண்ணலாம் நம்ம? கலர்ஸ். இங்கே பாருங்கள், உங்கள் ரைட் ஹேண்டில் எல்லா ஃபிங்கரும் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 ஃபிங்கரை இப்படி கொண்டு வாங்க. அதை எங்கே கொண்டு வரணும்? உங்களோட கழுத்து கீழே இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா கலர்ஸ். இன்னொரு கலர்ஸ் கூட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இது பாருங்களேன், இந்த கையை வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கெட்ச் பேக்கெட் வச்சுக்கோங்க. ஸ்கெட்ச்னா கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்கெட்ச் எல்லா கலர் பேக்கெட்டாக இருக்குமா? அந்த கேப் ஒன்று மாதிரி காமிக்கிற மாதிரி காமிக்கலாம். ஸோ இது வந்து என்னது? கலர்ஸ்க்கான சைனாக சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுவே கலர்ஸ். ஸோ இப்போ இந்த கலர்ஸில் என்னென்ன கலர் இருக்குது, அந்த கலர் எல்லாத்தையும் நம்ம எப்படி சைன் லாங்குவேஜில் செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள்ட்ட நம்ம எப்படி சொல்லி அவங்கள்ட்ட நம்ம பேசலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கலர் பார்க்க போகிறோம்? கலர்ஸ் நிறைய கலர் இருக்குது. நம்ம பேசிக்காக சின்ன சின்ன கலர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களை சொல்கிறேன். எல்லா கலரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பாடியிலேருந்து உள்ள கலர்ஸ் எடுக்கலாம். இல்லாத கலர் நம்ம வெளியில் உள்ள கலர்ஸில் எக்ஸாம்பிளாக அதை யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? பிளாக் கலர். பிளாக் கலருக்கு நம்ம பாடியிலேருந்து இங்கே எந்த கலர் பிளாக் கலர் இருக்கலாம் பாருங்க, பிளாக். பிளாக் கலர், பிளாக்கு கலர். புரியுதுங்களா? அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒயிட். ஒயிட்டுக்கு என்ன செய்யலாம்? நம்ம உடம்புல எங்கே ஒயிட் இருக்குது பாடியில்? பல். இது பாருங்க, ஒயிட் கலர். ஒயிட் கலருக்கு சில பேர் டச் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி யோசிப்பீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் எப்படி காமிச்சு தான் பண்ணுவாங்க. சில பேர் காமிக்கலாம், அவங்க டச் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு மவுத்தை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு கூட காமிக்கலாம். ஸோ ஒயிட் கலருக்கு என்ன காமிக்கணும் நீங்கள் அப்படின்னா, உங்களோட பல்லை தொட்டு தான் காமிக்கணும். அப்படி காமிச்சிங்கன்னா ஒயிட். சரிங்களா? அடுத்து வேறு என்ன கலர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்டு. ஸோ சிவப்பு. சிவப்பு அப்படிங்கிறப்போ உடம்புல எங்கே இந்த சிவப்பு இருக்குது? உடம்பு ஃபுல்லுமே நமக்கு பிளட்டு ரெட் கலரில் தான் இருக்கும். இப்போ ரெட் கலர் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை எப்படி காமிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி காமிப்பீங்க? எப்படி காமிச்சிங்கன்னா ரெட். இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி காமிச்சிங்கன்னா அது என்ன கலரு? சிகப்பு கலர். இன்னும் 2 கலர் அதுக்கான சைன் இருக்குது. அதை பாருங்களேன், இப்படி காமிப்பாங்க. இப்படி காமிச்சிங்கனாலும் சிகப்பு கலர் தான். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க, இப்படி காமிச்சிங்கனாலும் சிகப்பு கலர் தான். இங்கே கட் பண்ணாலும் ரெட் கலர் தான் பிளட் வரப்போகுது. இங்கே காமிச்சாலும் அப்படி தான் வரும், இங்கே காமிச்சாலும் அப்படி தான் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மீனிங் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியன் சைன் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி காமிக்கிறாங்க. சரிங்களா? இது என்னது? ரெட்டுக்கான கலர். அடுத்த கலர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோ. ஸோ மஞ்சளுக்கு இங்கே பாருங்கள், இப்படி காமிச்சிங்கன்னா மஞ்சள். ஸோ லேடிஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் வந்து முகத்தில் தடவுறதுனால இங்கே பாருங்கள், இது மஞ்சளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கலர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை. அதாவது க்ரீனுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? க்ரீன். இங்கே பாருங்கள், எதுக்கு அப்படி சொல்கிறோம் தெரியுதா? ஏன் சொல்கிறோம்? எஸ், ஆமாம், மரத்தில் உள்ள இலைகள்லாம் என்ன ஆகுது? இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதான் என்னது அப்படின்னா க்ரீனுக்கான சைன். எல்லா மரத்துலேயுமே இலைகள் என்ன கலரில் இருக்குது? பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சை கலருக்கான சைன் என்னது? இங்கே பாருங்கள், இதுதான் பச்சை. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் இந்த பச்சை காமிக்கிறப்போ எல்லா ஃபிங்கரும் சேர்ந்துருக்கணும். சேர்ந்து இப்படி காமிச்சிங்கன்னா பச்சை. நீங்கள் இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன, நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏதோ இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகிடும். ஸோ இப்போ ஒவ்வொரு சைன் நம்ம பண்ணுறப்பையும் கரெக்டான அந்த ஃபிங்கர் வந்து சேர்க்குற இடத்துல சேர்த்தும் பிரிக்கிற இடத்துல பிரிச்சும் காமிச்சிங்கன்னா தான் அது மீனிங் கரெக்டாக புரியும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்? க்ரீன் கலர் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீலம். இந்த ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று மேலே காமிப்பாங்க. அதாவது விண்டு வந்து என்ன கலர், அதாவது மேகம் வந்து வானம் வந்து என்ன கலரில் இருக்குது? அப்படியே பாருங்கள், என்ன கலரில் இருக்குன்னு. வானம் நீல கலரில் இருக்கா? அப்போ என்ன காமிக்கலாம்? நீங்கள் நீளத்தை காமிக்கலாம். ஒன் மோர் சைன் என்ன இருக்குது அப்படின்னா, இப்படி காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், இது என்னது? இப்படி காமிக்கிறோம், அதாவது நீளம். அதாவது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை கலர் துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷர்ட்டு, ட்ரெஸ்ஸு, வேஷ்டி இப்படிலாம் இருக்குன்னா அதை வந்து நீல கலரில் சொட்டு நீளம் யூஸ் பண்ணுவாங்க. சொட்டு நீளம் தண்ணியில் ஊற்றிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து அதில் டிப் பண்ணி எடுப்பாங்க.
அப்போ வந்து பியூர் ஒயிட் இல்லாமல் லைட்டாக ப்ளூ மிக்ஸ் மாதிரி காமிக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நீல கலரில் பவுடர் இருந்தது. அந்த பவுடரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கொடுத்துட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்து அதில் கொடுத்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் தான் என்னாச்சு, இப்போல்லாம் நிறைய சொட்டு நிலங்கள்லாம் வந்துருச்சு. அழுத்தினோடனே எனக்கு இது 2 ட்ராப்ஸ் போடுறாங்க, வந்துடுது. ஸோ முன்னாடி உள்ளது இந்த மாதிரி ப்ளூ கலரில் பவுடர் இருந்ததுனால இது மாதிரி ஒரு சைன் இருக்குது ப்ளூக்கு, இப்படி ஒரு சைன் இருக்குது ப்ளூக்கு, மேலே உள்ள காமிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌன். இங்கே பாருங்கள், காப்பி கொட்டை கலர். உங்களோட கையை எடுத்துக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி காமிச்சிங்கன்னா அது என்னது, ப்ரௌன் கலர். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சாண்டல் கலர். சாயந்தரம் எங்கே பூசுவீங்க, எப்படி பூசுவீங்களா? ஸோ இங்கே ஒன்று காமிச்சிங்கன்னா சாண்டல் கலர். என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை காமிப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் கூட காமிப்பாங்க இந்த கலர்னு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன கலர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கு எப்படி நம்ம பண்ணலாம், ஆரஞ்சு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். என்ன பொருள் வந்து ஆரஞ்சில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது? எஸ், ஆரஞ்சு பழம் வந்து என்ன இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கு எப்படி காமிப்பீங்க? சரி, என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஆரஞ்சு. ஆரஞ்சு ஃப்ரூட்ஸுக்கும் என்ன சைன் காமிப்பீங்க அப்படின்னா, ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் காமிப்பீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆரஞ்சு கலர். புரியுதுங்களா? ஸோ ஆரஞ்சு இப்படி காமிங்க, இப்படி காமிச்சிட்டு கலர். புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிங்க், அதாவது ரோஸ் கலர். ரோஸ் கலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமான நம்ம சைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா, உங்களோட உதரை காமிக்கிறது, லிப்ஸ் கலர் காமிக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஜா பூவை காமிக்கிறது. இங்கே பாருங்கள், ரோஸ் மாதிரி காமிக்கிறது. இதுதான் என்னது அப்படின்னா ரோஸ்க்கான கலர். ஸோ இப்போ இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலருக்கெலாம் நம்ம அது கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும், நீங்களே கெஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அதை கன்வே பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரே கலர்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? சிமெண்ட் கலருமாங்க கிரே கலர்னா. ஸோ இந்த கிரே கலர் அப்படிங்கிறப்போ சிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்து அது சொல்ல முடியாது. ஸோ இப்போ அது எப்படி கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பிளாக்கு கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா? பிளாக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னா அது பேர் என்னது, கிரே கலர். புரியுதுங்களா? பிளாக்கு ஒயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதிகமான கலர் இருக்குது, குறைந்த கலர் இருக்குது. இப்போ பச்சைன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பச்சையிலேயே டார்க் பச்சைமாங்க, அதிக பச்சை இருக்கும், ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா வெளிர் பச்சையாக இருக்கும், லேசாக பச்சையாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, எல்லா கலருக்குமே நீங்கள் டார்க்குக்கு அதிகமாகவும் குறைவாக இருக்கிறதுக்கு கம்மியாகவும் காமிச்சிக்கணும், இல்லை கம்மியாகவும் காமிச்சிக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெட் கலர் சொல்லணும், நல்லா டார்க் ரெட்டு, நல்லா ரொம்ப சிகப்பாக இருக்குது ஒரு துணி ஏதாவது வச்சுக்கோங்களேன், அது எடுங்க அப்படிங்கிறவங்க அப்போ என்ன செய்வீங்க, சிவப்பில் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு பாரு, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு பாரு, சிவப்பு அதிகம், அதை காமிக்கணும். இல்லை அப்படின்னா சிவப்பில் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அது சிவப்பு லேசாக இருக்குது பாருங்கள், சிவப்பா லேசாக அப்படின்னு காமிக்கலாம். புரியுதுங்களா? இதான் என்ன அப்படின்னா டார்க் அண்டு டிம். புரியுதுங்களா? அதிகமாக உள்ள கலருக்கு அதிகமாக காமிக்கணும், கம்மியாக உள்ளதுக்கு கம்மியாக காமிச்சிக்கணும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா வயலட் சொல்லுவாங்க, வயலட்டுக்கு அதாவது ஊதா கலருக்கு இப்படி காமிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுவரை சொன்னது எல்லாமே என்னென்னா பேசிக்காக உள்ள கலர்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலருக்கெலாம் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ன பொருள் அந்த கலரில் இருக்கோ அதை எடுத்துக்கணும், அதை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் கலர் சொல்லிக்கலாம். சரியா? இதுவரை ஐஎஸ்எல் டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உள்ள கலர்ஸுக்கு தான் இருக்க வழியே. இன்னும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கலருக்கும் என்னென்னலாம் சைன் கொண்டு வரலாம், அதை எப்படி நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பட்டு, அதாவது கோல்டு கலர் சொல்லணும்னு வச்சுங்களேன். கோல்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள், இங்கே பாருங்க இப்படி காமிக்கணும், அதாவது தோடு போட்டிருக்க மாதிரியே கமல் காமிக்கிற மாதிரி காமிச்சிடணும். இப்படி காமிச்சு சொன்னீங்க அப்படின்னா கோல்டு கலர் அப்படின்னு வரும். இப்போது சில்வருக்கு என்ன இங்கே பண்ணலாம், ஒயிட்டை காமிக்கலாம். ஆனால் கோல்டுக்கு என்ன காமிப்பாங்க, எப்படி காமிப்பாங்க. இப்போ இன்னும் சொல்லிக் கொடுத்த கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இந்த கலர் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களோட கிளாஸ் ரூமில், இல்லை டெய்லி லைஃப்பில், உங்களோட வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல சுற்றி உள்ள கலர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஸ்கூலில் உட்காந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறீங்க,
இல்லை கிளாஸ் ரூமில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் ஸ்கூலில் வீட்டில் சுற்றி என்னென்ன பொருளாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே திரும்பி பாருங்கள், என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒன்று என்ன இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இருக்கலாம் சாண்டல் கலராக இருக்கலாம், எல்லோவில் லைட்டாக இருக்கலாம், பிளாக்கில் கம்மியாக இருக்கலாம், புரியுதுங்களா, சிமெண்ட் கலரில் இருக்கலாம், கிரே கலரில் இருக்கலாம், புரியுதுங்களா, அது எல்லாமே. ஸோ மேலே சீலிங் வந்து என்ன கலரில் இருக்குது அதை பாருங்கள். வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எதாவது மாட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்ன கலர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், அதாவது டேபிள், சேரு, இது என்னென்ன பொருள் இருக்கோ அதில் உள்ள கலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா. இப்போ வீட்டில் உள்ள சரௌண்டிங்ஸில் என்னென்ன கலர் இருக்குது, ப்ளஸ் என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அதை பாருங்கள். சுற்றி உள்ளவங்களாம் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்கூல் போயிட்டீங்க, அங்கே செவித்திறன் கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த கலரை வந்து நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற நோட்டை எடுத்துகிட்டு வா. அப்போ என்ன செய்வான் அந்த பையன், அந்த செவித்திறன் கூடிய பையன் என்ன செய்வான், ப்ளூ கலர் நோட் எங்கே இருக்குன்னு பார்க்குவான், அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தருவான், புரியுதுங்களா. இல்லைன்னு சரிங்க, பக்கத்தில் உள்ள ரூமில் போயிட்டு ரெட் கலரில் புக்கு பெரிய புக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான், புரியுதுங்களா. இல்லை என்ன சொல்லலாம், நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அட்டனன்ஸ் எடுப்பாங்கள்ல, உங்களுக்கு நீங்கள் டீச்சராக இப்போ என்ன செய்யுங்க, மாணவர்களுக்கு வருகை பதிவேடு குறிப்பீங்களா, அப்போ அந்த அட்டனன்ஸ் வந்து நோட் எங்கே இருக்குது, க்ரீன் கலர் நோட் அங்கே இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய பேகு என்ன கலர் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் கேட்கலாம். பேக் என்ன கலரில் வச்சுருக்கீங்க, பேக் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு பிடித்த கலர் என்ன இருக்குது அப்படின்னு பசங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து பசங்க வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வராங்க அப்படின்னா அந்த கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த கலர் ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சைனில் சொல்லி பழகலாம், புரியுதுங்களா. வேறு எங்கெங்கெல்லாம் அந்த சைன் யூஸ் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ரெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெட் எங்கெங்கே இருக்குது, நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுமே அது ரெட்டு தான். அப்போ ரெட்டுக்கு பிளட்டை காமிக்கலாம், புரியுதுங்களா. அப்போ ப்ளூக்கு ப்ளூ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அதுக்கு ப்ளூ காமிக்கலாம், க்ரீனுக்கு க்ரீனை காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுவரை சொல்லிக் கொடுத்த சைன் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் ஷார்ட்டாக, நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாக், ஒயிட், ரெட், எல்லோ, சாண்டல், கிரே, ப்ரௌன், பிங்க், புரியுதா, ப்ளூ, க்ரீன், கோல்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இன்றைக்கி கலர்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம சைனில் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கலர்ஸை வச்சு நம்ம எப்படி எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம், அதாவது உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதாவது காலுக்கு எதால் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள்ட்ட நீங்கள் எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சின்னதாக ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிவப்புக்கு இது சொன்னோமா, சிவப்பு அப்படிங்கிறப்ப என்னத்துக்கு நீங்கள் சிவப்பு சொல்லலாம், உங்கள் பசங்கள்கிட்ட ஏதோ புக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புக் எடுத்துருவா அப்படின்னா அந்த புக்கு தெரியல, இல்லை பக்கத்து ரூமில் வந்து அந்த புக் இருக்குது, அந்த புக் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த புக்கோட பேர் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் அந்த கலரை வச்சு என்ன சொல்லலாம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், சரியா. அப்போ கலர்ஸ் இந்த புக்கு, இந்த மாதிரி புக்கு பக்கத்தில் இருக்க ரூமில் அங்கே இருக்குது, அதை எடுத்துருவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், போய் அங்கே போயிட்டு அந்த புக்கு சிவப்பு கலரில் எங்கே இருக்குன்னு பார்ப்பாரு, அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாரு, சரிங்களா. இப்போ வந்து எழுதுறது வந்து எழுதுறீங்க, அப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பிளாக் பென்னால் எழுதுங்க, அதாவது ஹெட்டிங்லாம் வந்து என்ன செய்றீங்க, தலைப்புலாம் வந்து பிளாக் பென்னால் எழுதுங்க அப்படின்னு காமிக்கலாம். அப்போ பிளாக்கு பென்னு அதில் எழுதுங்க, கீழே வந்து ஆன்சரை வந்து என்ன செய்றீங்க, ப்ளூ பென்னால் எழுதுங்க, இப்போ அதுவே ப்ளூ பென்னால் எழுதுங்க அப்படி சொல்லலாம், சரிங்களா. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களோட எக்ஸாம் பேப்பர்லாம் இல்லை கொடுத்துட்டீங்க, என்கிட்ட வந்து சிவப்பு கலர் பென் எடுத்து என்ன செய்கிறேன்னா டிக் பண்ணுறேன், திருத்துறேன், அப்போ சிவப்பு கலர் பென். இப்போ மறுநாள் வந்து உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கலர் ட்ரெஸ்ஸை சொல்லி எல்லோரும் நாளைக்கு வரப்போ எல்லோரும் என்ன பண்ணணும், ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு வாங்க, ஷர்ட் போட்டு வாங்க, பிளாக் கலரில் பேண்ட் போட்டு வாங்க, ஒயிட்டில் ஷர்ட், அதாவது ஷர்ட் இந்த மாதிரி ஷர்ட் போட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சரிங்களா. இப்போ அது தவிர வேறு எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்கள் ஸ்கூல்லே வந்து பார்த்தா நிறைய பில்டிங் இருக்குது, அப்போ இந்த பில்டிங்கோட பேர் வந்து இருக்குது, அந்த பேர் வந்து அந்த பசங்களுக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு கன்வே பண்ண முடியல அப்படின்னா அந்த பில்டிங்கோட கலர் என்னென்ன கலரில் பெயிண்ட் இருக்காங்களோ அந்த பெயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்த சைன் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள்,
மறந்துடாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, கூட ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட இதை பயிற்சி எடுங்க. நீங்கள் சைன் லாங்குவேஜ் சீக்கிரமாகவே கரெக்டாகவே நீங்கள் கற்றுக்கலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் மாணவர்கள்ட்ட நீங்கள் இதை வச்சு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய சைன் லாங்குவேஜ் சொல்லித் தருவேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.